ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் நான் அன்றைக்கி மீட் பண்ண போகிறோம் உங்களை எல்லாரையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் செட்டப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு இது சும்மா பிகினிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான பிளான்ஸ் வச்சு தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணதான். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரோட்டன்ஸ் வச்சுட்டு இப்போ ஃபைனலாக ரோசஸ்லாம் வச்சு செட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஒன்று பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சீட்ஸ்லாம் போடலை, டைரெக்டாக பொட்டேட்டோவை நம்ம அப்படியே தான் நட்டு வச்சுருக்கோம் வீட்டில் இருந்ததை. ஸோ பொட்டேட்டோ ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா அழகாக வளர்ந்துருச்சு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோளம், அதாவது ஸ்வீட் கார்ன் வந்து இது நாங்கள் 4 சீட்ஸ் போட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா 4 சீட் போட்டால் தானே 2 சீடாவது நல்லா வளரும் அப்படின்னு நினச்சி போட்டோம். இது நாங்கள் நேராகவே இந்த க்ரோ பேக்ஸில் தான் இந்த சீடை போட்டோம். நாங்கள் வந்து இதை நாற்று விட்டுலாம் போடலை. அது ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இப்போ நிறைய கார்னும் வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த அப்டேட் காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நாங்கள் 2 சீட் போட்டோம், பட் ஒரு சீட் தான் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி இந்த ஹைட்டுக்கு வளர்ந்ததில் அது இவ்வளோ காய் கொடுக்குறதே ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன தான் நம்ம கடையிலலாம் பூச்சி மருந்து எல்லாம் போடுவோம், நம்ம எதுவுமே இல்லை, ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே அது ரொம்ப ஹெல்த்தி தான். ப்ளஸ் வெண்டைக்காய் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து ஃபஸ்ட்டு காய் கொடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தாங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா வளர்ந்துருக்கு. அது ஹார்வெஸ்ட் பண்ண டைம் வந்துருச்சு. பீட்ரூட் எடுத்துடலாம் நம்ம இப்போது இன்னும் கொஞ்ச நாளில். அடுத்து பார்த்திங்கன்னா பாகற்காய் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாகற்காயில் நிறைய பூ வச்சுருக்காங்க. இப்போ நிறைய காய் காய்ச்சிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் எப்போவோ எடுத்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டோர் பிளான்ட். யாருக்கு தான் பிடிக்காதுங்க மணி பிளான்ட். அது அந்த இடத்துக்கே ஒரு தனியான ஒரு அழகு கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு மணி பிளான்ட் அங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சோளம் இது. அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்வீட் கார்னு, இது வந்து நார்மல் சோளம். இப்போ இந்த சைடில் ஃபஸ்ட்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொடி வகைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பீக்கங்காய் நல்லா நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவரைக்காலே 2 டைப் இருக்குது. நமக்கு கொம்பு வரை பெட்டை வரை இருக்குது இல்லைங்களா, 2 அவரைக்காவுமே வச்சுருக்கோம். இன்னும் இப்போ தான் பூ வச்சுருக்குது. இது நான் அப்போ எடுக்கும் போதே பூ வச்சுருந்தது. நான் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறைய அந்த ரவுண்ட் பேக்கில் வச்சு நாங்கள் நாற்று விட்டுருந்தோம். அதில் வந்து 2 மட்டும் தனியான க்ரோ பேக்ஸில் வச்சுருக்கோம். மற்றபடி மீதி எல்லாமே அதிலே தான் இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக ரோசஸ் இருக்குது. இப்போ வாங்க ஒரு ரோஸை நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் ரோசஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு நான் எல்லாமே அந்த கலர்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த சைட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுலேயே அந்த லாஸ்ட் கார்னரில் இன்னும் 2 வெஜ்ஜீஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா குக்கும்பர் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் ஒரு 4 to 5 சீட்ஸ் போட்டோம். எல்லாமே சூப்பராக செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நீங்களே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பூக்கள் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது ஒன்றும், அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து தக்காளியும் இருக்குது. இதுதான் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு இந்த சீசனில் நாங்கள் ட்ரை பண்ணது. இது ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால் நிறைய செய்வேனான்ட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம விழுப்புரம் கிளைமேட்டில் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறதே பெரிய கஷ்டம். எல்லாமே ரொம்ப வெயில் சீசன் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக வளரக்கூடிய காய்கறிகள்லாம் வளர்த்துருக்கோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி வந்தது, காயெலாம் எப்படி காய்ச்சிருக்கு, நான் இது எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரோசஸ் vlogs எல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.